பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. இன்று இடஒதுக்கீடை ஆதரிக்கும் நீங்கள் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் முடிவை எதிர்க்கிறீர்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் திருடன் என பிரதமர் அவர் சொல்லிவிட்டாரா அப்படின்னு சொல்லி கடுமையா நான் ரொம்ப கடுமையா ஸ்டாலினை நான் கண்டிக்கிறேன். திருடன்ற வார்த்தை யார் சொன்னா? ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாங்க அதானி அம்பானிக்காக தான் பரமாத்மா வந்து மோடி அவர்களை அனுப்பி வைத்து. இப்ப தெலுங்கானால கொடுக்க முடியாத 2,400 எப்படி நீங்க 2 லட்சம் உடனே நீங்க அகில இந்தியத்துல கொடுப்பீங்க? இலங்கையில நம் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். மாநிலத்திலயும் திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. என்ன செஞ்சீங்கன்னு நான் கேக்குறேன். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன். இன்றைய நேர்காணலில் நாம் பேச இருப்பது தமிழ்நாடு பாஜகவுடைய மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். மேடம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேம். இப்போ தேர்தல் முடிவுகள் விரைவில் வெளிவரப் போகுது. பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க 400+ இடங்கள்ல நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த முறை பாஜக 150க்கும் அதிகமான இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இல்ல, நாங்கள் சொல்வது எங்கள் மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை, எங்கள் மீதே நாங்கள் வைத்திருக்க நம்பிக்கை, எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதமர் மீது மக்கள் வைத்திருக்க நம்பிக்கை. ஆக நாங்க பேசுவது வந்து அரசியல் கிடையாது. அவசியமாக செய்த நல்ல நடவடிக்கைகளின் அடிப்படையில், நல்ல திட்டங்களின் அடிப்படையில் இந்த நாடு எவ்வளவு முன்னேற்றப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில், கரோனா நேரத்தில் எவ்வளவு பெரிய சவால்களை சந்தித்தோம் என்பதன் அடிப்படையில், எவ்வளவு மக்கள் மத்திய அரசின் திட்டங்களினால் பலனடைந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நாம சொல்றோம். ஆனா ராகுல் காந்தி என்ன அடிப்படையில சொல்றார்? இப்ப அவங்க கட்சி ஒரு 200 இடங்களுக்கு கூட அவங்களால பல ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட கட்சினால ஒரு 200 இடங்களுக்கு கூட உங்களுக்கு வந்து ஒரு தேர்தலில் தலைவர்களை நிறுத்த முடியாத ஒரு கட்சி இன்று இன்னொரு கட்சியில வந்து நீங்க 150 இடங்களை கூட நீங்க தாண்ட முடியாதுன்னு சொல்றது. நாங்க வந்து ஆதாரபூர்வமாக மக்களின் ஆதரவு, எங்கள் கட்சி நடவடிக்கை. இப்போ காங்கிரஸா பாஜகவான்னு நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கே தமிழக பாஜகவில் நான் தலைவராக இருந்ததுனால அடிப்படையில் நாங்கள் என்ன பணி செய்கிறோம், எவ்வளவு ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, மக்கள் எவ்வளவு, தொண்டர்கள் எவ்வளவு பணியாற்றுகிறார்கள், இதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் ஒரு தகவலையே சொல்லுவோம். சும்மா 19 சொல்றது இல்லை. 400 மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் குரலில் வருகிறது என்றால் அதில் நிச்சயமாக அதற்கு மதிப்பு இருக்கிறது, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நான் தெளிவாக இங்கே சொல்ல இயலும். மேம், பிரதமர் அவர்கள் சொன்னாங்க நான் வந்துட்டு சாதாரணமாக வரவில்லை, என்னை வந்து பரமாத்மா தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது ஒரு விவாதத்தை கிளப்பி இருக்கு. இது எப்படி மேம் பாக்குறீங்க? இல்லை, இது வந்து நீங்க வந்து இதுல வந்து நான் வந்து ஒரு தவறுனே நினைக்கல. இப்போ நானே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்தேன், நான் உங்களுக்கு டயர்டாலே நான் கடவுளோட ஆசீர்வாதத்தினால அப்படின்னு சொல்ற பழக்கம் நம்மகிட்ட உண்டு. அதே மாதிரி அவரோட இன்னும் சொல்ல போனா அவரோட நடவடிக்கைகளை எல்லாம் நீங்க கூர்ந்து பார்த்தீர்கள் என்றால், இந்த வயதுல இவ்வளவு சுற்றுப்பயணங்கள், இவ்வளவு பிரயாணங்கள். இப்ப நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு மத்தியில் அங்குள்ள புயலுக்கு ஒரு கூட்டம் போட்டுட்டாரு. கரோனா நேரத்துல நான் என்னோட அனுபவம் சொல்றேன். 11:30 மணி நைட்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். புதுச்சேரியில் கரோனா எப்படி இருக்கு, அப்போ நாம வந்து நேஷனல் ஆவரேஜ் என்ன, டெத் ரேட் என்ன, ரெம்டிசிவிர் இருக்கா, ஆக்சிஜனேட்டர் இருக்கா, ஆக்சிஜனேட்டர் இல்லைன்னா அடுத்த நாளே அதை வந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அனுப்பி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவரோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் உள்ள ஒரு தலைவரால் தான் இந்த அளவுக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். வெளிநாடுலேருந்து வருவார், வந்து அடுத்த நாள் எந்த ஓய்வுமே கிடையாது. நீங்கள் வந்து 24/7 தான் அவரோட டிரான்ஸ்பேரண்ட் வேற. இப்போ எங்கேயானும் இன்னைக்கு இந்த நிமிடம் பிரதமர் எங்க இருந்தார்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட சொல்ல முடியாது. இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு 10 நாளைக்கு இவங்க இல்ல வெளிநாடு போயிட்டாங்களா, சிகிச்சைக்கு போயிட்டாங்களா, எங்க போனாங்க, ஏது, அப்படி என்னைக்காவது நம்ம பிரதமரை சிந்திச்சிருக்கோம். எல்லா நாளும் மக்கள் பணி. ஆக ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் ஆஃப் ஒர்க் இருக்கும்போது எக்ஸ்ட்ராடனரி பவர் தனக்கு இருக்கின்ற நம்பிக்கையில தவறு இல்லை. அது யாருக்காக பலன் பெறுகிறது என்பதுதான். அந்த எக்ஸ்ட்ராடனரி பவர் மக்களுக்காகத்தானே பலன் தருகிறது. அதனால ஒருத்தருக்கு அதீத நம்பிக்கை இருப்பது. ஏன்னா அவரோட பணிகளின் அடிப்படையிலும் அவரின் சிந்தனையின் அடிப்படையிலும் அவர் சொல்றார். ஆக அதை சொல்றதுல எப்படி தவறு இருக்க முடியும்? இதுல விமர்சனத்துக்கே வர வேண்டிய இது கிடையாது. இப்ப ராகுல் காந்தி நின்றுட்டு இருக்காரு, தண்ணியை தூக்கி தூக்கி தலையில ஊத்திக்கிறாரு. இதை நாம என்ன எக்ஸ்பிளைன் பண்றது? ஆக நாம என்ன சொல்றோம்னா, ஒரு மனிதர் 24 மணி நேரம் பணியாற்றுகிறார், எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மாத்திரம் ஏறக்குறைய 70 பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்திருக்கிறார். பிரச்சாரத்துக்கு போறார், மக்களை சந்திக்கிறார், தொண்டர்களை சந்திக்கிறார்.
ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அவருக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று அவர் இது மனித மனித பிறப்பில இதெல்லாம் இல்லாதது இல்லை. இப்போ நம்ம ராமானுஜர் வந்து இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த, இப்ப திருப்பதிக்கு போனா ஆச்சரியமா இருக்கு, இவர் எப்படி இங்க நடந்து வந்தார் அப்படின்னு. அப்படிப்பட்ட தனிப்பட்ட சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் இங்க இருந்திருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு மனிதர் தான் நம்ம சொல்ல முடியும். அது அவர் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒண்ணுமே செய்யாம சொன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சூப்பரா செஞ்சுட்டு சூப்பர் மனிதர் நான் சொல்றதுல தப்பு இல்லையே. மேம் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மனிதர்களுக்காக தான், அதாவது மக்களுக்காக தான் உழைக்கிறாங்க 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா வந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்றாங்க அதானி அம்பானிக்காக தான் பரமாத்மா வந்து மோடி அவர்களை அனுப்பி வைத்து. இதெல்லாம் ரொம்ப மேலோட்டமான வாதங்கள். நான் கேட்கிறேன், அதானி அம்பானி யாரோட காலகட்டத்துல வளர்ச்சி அடைந்தாங்க? ஒன்று. இன்னொன்றையும் கேட்கிறேன், இவர்கள்ல இப்போ வந்து இவர்கள்ல உள்ள பணக்காரர்கள் எவ்வளவு இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் என்பதையும் நாம பார்க்க வேண்டும். 50 ஆண்டு காலமாக ஆண்ட காங்கிரஸ் கட்சி எவ்வளவு திட்டங்களை சாமானிய மக்களுக்கு கொடுத்தது. நான் நினைக்கிறேன் 2000 எந்த வருடத்துல கரீபி ஆட்டோவோ அப்படின்னு மரியாதைக்குரிய, அப்பெல்லாம் நம்ம உயர் ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்போம். அப்போ கரீபி ஆட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய, அப்ப ஏன் எனக்கு புரியுதுன்னா, நம்மளுக்கு ஹிந்தி வார்த்தை தெரியாதுல, எங்க டீச்சர்கிட்ட கேட்கிறேன், கரீபி ஆட்டாவோன்னு என்னன்னா வறுமையை ஒழிப்போம், விரட்டுவோம்னு நமது பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து வறுமையை ஒழிப்பேன்றாங்க. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 25 கோடி மக்களை வறுமை கோட்டிற்கு மேலே எடுத்து சென்றிருக்கிறார். ஆக ராகுல் காந்தியோட விவாதங்கள்ல எப்படி எவ்வளவு உண்மை இருக்குன்னு நமக்கு எப்படி வெளிப்படையா தெரிகிறது அல்லவா? அதானி, நான் கேட்கிறேன், இவங்க கூட்டணியில் வைத்து கொண்டிருக்கின்ற கேரளாவில் விழிஞ்சியம் துறைமுகம் யாரோட உதவியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது? அப்ப சொல்றாங்க மாநிலத்துக்கு எங்களுக்கு வளர்ச்சி. எல்லாத்தையும் விடுங்க, தேவோஸ்க்கு போனாரு நமது சகோதரர் ரேவந்த் ரெட்டி, காங்கிரஸ் ஆட்சி தான். அங்க போய் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டுக்கு அதானி கூட தான் அவர் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டார். அப்ப எல்லாரும் அவர்கிட்ட கேட்டாங்க, அதானியை நீங்க விமர்சனம் செய்றீங்க, ஆனா அதானி கிட்டே தானே புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்க கையெழுத்து போட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்ன உடனே, இல்ல மாநில வளர்ச்சிக்கு எனக்கு தேவை இல்லையா? அப்போ மாநில வளர்ச்சிக்கு வேணும் போதெல்லாம் நீங்க அதானி கூட, இப்போ அதானி கூட கையெழுத்துனா அதானிக்கு எல்லாம் கொடுக்கல, மக்களின் வளர்ச்சிக்காக சில திட்டங்களுக்காக நமக்கு வந்து, அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாமே அரசாங்கம் செய்திட முடியாதுன்றக்காக தான் PPP மாடல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற மாடலை கொண்டு வந்தாங்க. எல்லாத்துக்குமே பப்ளிக்குக்காக தான் செய்யப்படுகிறது. இன்னொன்று நான் கேட்கிறேன், அதானிக்கு துணை புரிந்து பிரதமர் என்ன செய்ய போறார்? பிரதமருக்கு என்ன குடும்பமா, இல்லைன்னா வேற ஏதாவது அவருக்கு ஆதரவு தேவை இருக்குது? அவர் தான் சொல்லிட்டாரு, எனக்கு 140 கோடி மக்களும் குடும்பம் என்று. ஆக இது வந்து அரசியலுக்காக. இன்னும் சொல்ல போனா, நான் ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் மக்கள்கிட்ட எடுவே படாதுங்க. ஏன்னா ஏறக்குறை 50 ஆண்டுகள் 400 தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்தார்கள். இப்ப இந்த நாடு என்ன வளர்ச்சி கொண்டதுன்றது அன்னைக்கு சிதம்பரம் முதற்கொண்டு எல்லாரும் விமர்சனம் செய்யறாங்க. இந்த சிதம்பரம் தான் ரொம்ப நாளா நிதி அமைச்சரா இருந்தார். நீங்க கேளுங்களேன், இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், சோசியல் மீடியால எழுதுறோம், தமிழ்நாட்டுக்குன்னு இவ்வளவு நாள் மத்திய அமைச்சரான நிதி அமைச்சகத்தை கையில வைத்திருந்த சிதம்பரம் என்ன பெரிய திட்டங்களை கொண்டு வந்தாருன்னு நம்ம கேள்வி கேட்டா என்ன கொண்டு சொல்ல முடியும் அவங்களால? அதனால இதெல்லாம் ஒரு அரசியலுக்காக செய்யப்படுவது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவசியத்துக்காக செய்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். அதானி திருப்பி 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 இவங்க வந்து இது வந்து எடுபடாத ஒரு வாதமாக இருக்கிறது. இப்போ அதானி விவகாரத்திலேயே மேம், இங்க நிலக்கரி வழங்கினதுல அந்த ஊழல் நடந்திருக்கு. இது வந்துட்டு ஒருவேளை இவங்க ஊழல் செய்யல அப்படின்னா விசாரணை நடத்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் எதிர்கட்சிகள் குரல். இல்ல, எல்லா இடத்துல விசாரணை இல்லாம எங்க இப்ப ஒரு தகவல் வந்திருக்கிறது, எங்கேயுமே விசாரணை இல்லாம இருக்காது. விசாரணை நிச்சயமாக இருக்கும். அதனால ஏதோ இவங்கனால விசாரணை நடக்கல, அவங்கனால விசாரணை நடக்கலன்றதுல எதுவுமே கிடையாது. ஏன் இப்ப தமிழகத்திலே நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு சிலரை பெண்களுக்கு எதிராக பேசினார்கள் என்று அவர்கள் கைது செய்கிறார்கள். இதுல நானும் ஆதரிக்கிறேன். பெண்களுக்கு யார் என்ன குற்றம் செய்தாலும் அதற்கு நான் ஆதரிக்கவே மாட்டேன். ஆனா அதே நேரத்துல தமிழகத்துல சமீபத்துல குழந்தைகளை ரொம்ப சீரழித்து சில நடவடிக்கைகள் ஈடுபட்டார்கள். பல பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது வழங்குது. ஏன் அவங்க கட்சி தலைவர்களே சில பேர் பிரச்சாரத்துல பெண்களை மிக இழிவாக பேசுகிறார்கள். அப்ப அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? என்ன பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலை நிமிர்ந்து சொல்கிறார், ஊழல் குற்றச்சாட்டு எங்ககிட்ட கிடையாது. அதனால ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவர்களையும் நாம நிச்சயமாக, இப்ப வந்து இன்னைக்கு கூட பத்திரிகையில வந்திருக்கு, பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்துல ஒரு 50 அதிகாரிகள் மீது தகவல் வந்திருக்கிறது, நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படிதான்
அதனால ஊழலுக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாக இருப்பவர் நமது பாரத பிரதமர் கிடையாது என்பதை அவர் பலமுறை வலியுறுத்திருக்கிறார். மேம், இப்போ நம்ம ஊழலுக்கு எதிரான கட்சியை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 4 கோடி ரூபா விவகாரம் பிடிச்சது வந்து அந்த விவகாரத்துல விசாரணையில பல பேர் அதுல இருக்காங்கல்ல மேம், இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்து எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்யல. விசாரணை அதாவது அது கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் சொல்லிவிட்டார்கள். நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஓட்டுக்கு எவ்வளவு பணம் செஞ்சு ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து இந்த தேர்தலை நடத்துபவர்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்க எப்பவுமே எங்களோட தேர்தலை நேர்மையா எவ்வளவுக்குள்ள செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு செலவு பண்ணி தான் நாங்க நேர்மையா நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுல வந்து விசாரணை இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. கட்சி நிச்சயமா இது எங்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எம்எல்ஏவும் அதைத்தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். விசாரணை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி, எங்களுக்கு எந்த ஊழல் குற்றச்சாட்டும் எங்க மேல சொல்ல முடியாது என்பதை நாங்க மிக தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். பிரதமர் அவர்கள் வந்து கன்னியாகுமரி வராங்க. இதையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய செயல், இதை வந்து தேர்தல் ஆணையம் உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படிப்பா தேர்தல் பிரச்சாரத்துல? பாரத பிரதமர் தான் நம்ம பிரதமர். அவர் எங்க இருந்தாலும் அவர் இந்த 2 நாட்கள் எங்க இருக்கிறாருன்னு மக்களுக்கு தெரியதான் போகுது. அவர் கன்னியாகுமரிக்கு வந்து அது போக்கஸ் ஆகிதான் பாரத பிரதமர் தெரியணுமா? அவருக்கு ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. இதற்கு முன்னால இமயமலைக்கு சென்று தனது தியானத்தை மேற்கொண்டார். நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்து ஒரு தியானத்திற்கு வருகிறார் என்று தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் மகிழ்ச்சி அடையணும். பாரத தேசத்துல எத்தனையோ மாநிலங்கள் இருக்கும் பொழுது, ஆன்மீக ரீதியாக எத்தனையோ மாநிலங்களுக்கு தொடர்பு இருக்கும் போது, தமிழகத்தை நோக்கி வந்து தமிழகத்தில் உள்ள மரியாதைக்குரிய விவேகானந்தர் அவர்கள் எந்த பாறையில் நின்று சக்தியின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றாரோ அங்கே வந்து அவர் விவேகானந்தர் இங்கே பிறந்தாரு. மேற்கு வங்கத்தில் பிறந்த விவேகானந்தர் இங்கே வந்து தனது ஆன்மீக சக்தியை பெற்றதை போல மரியாதைக்குரிய நம்ம தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட சக்தி தருகின்ற ஒரு சக்தி ஸ்தலம் இருக்கிறது என்று நாமெல்லாம் பெருமைப்படணுமே தவிர எல்லாவற்றையுமே அரசியலாக்கி கொண்டால் எப்படின்னு தான் கேட்கிறேன். பிரதமர் இந்த 3 நாள் எங்க இருந்தாலும் பிரதமர் எங்க இருக்கிறான்னு தெரியதான் போகுது. இது என்ன விளம்பரம்? இன்னொன்னு கேட்கிறேன், இனிமேதான் பிரதமருக்கு விளம்பரம் தேவையா? இத்தனை ராலிஸ்ல கலந்துகிட்டாரு, இத்தனை மாநாடுகள்ல கலந்துகிட்டாரு, இத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு பிரதமர் கன்னியாகுமரிக்கு 2 நாள் வர்றதுனால மட்டும்தான் போக்கஸ் இருக்குன்னு சொன்னா எப்படி? இது மிக தவறா. எதற்கெடுத்தாலும் நாங்க அரசியல் தான் செய்வோம் அப்படின்றது செல்வ பெருந்தகை, ராகுல் காந்தி இவங்கெல்லாம் மறுபடியும் மக்களுக்கு தங்களது அறியாமையை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் என்னால சொல்ல முடியும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்து தொடர்ச்சியா அந்த பிரச்சாரம் ஆரம்பித்த கட்டத்திலிருந்தே இதுவரைக்குமே இருக்கு. இது எப்படி மேம்? இல்ல, இது நான் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். நேரடியாக மரியாதைக்குரிய ஒன்று, பாரத பிரதமர் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு கிடையாது என்று ஏன் சொல்கிறார் என்றால் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படவில்லை. இன்று இடஒதுக்கீடை ஆதரிக்கும் நீங்கள் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் முடிவை எதிர்க்கிறீர்களா? அவரை விவாதத்திற்கு பின்புதான் இது மதம் சார்ந்த இடஒதுக்கீடுகள் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது ஒன்று. இரண்டாவது, மதம் சார்ந்த இடஒதுக்கீடு என்று கொடுக்கும் பொழுது நீங்கள் தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களின் இடங்கள் அதில் பறிபோகும் பொழுது அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? மூன்றாவது, ஏற்கனவே பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டின் சொத்துக்களில் முதல் உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று 2006ஆம் ஆண்டு பேசியதை வைத்துத்தான் இதே போல ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு முடிவு. நான்காவது, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார், சில சிறுபான்மை நடத்துகின்ற கல்வி நிறுவனங்களில் 50-70% மேல் அவர்களுக்கு மட்டுமே இடங்களை கொடுக்கிறார்கள். அப்ப அந்த பகுதியில் உள்ள மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப சிறுபான்மை மக்களுக்கு என்று நிச்சயமாக பல கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது எல்லாத்துல இப்ப பறந்துபட்டு. ஆக நாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வழிபாட்டு தலங்கள்ல இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். நான் என்ன கேட்கிறேன், சிறுபான்மை மக்களை சுதந்திரமாக நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுகின்ற சுதந்திரத்தை பறித்து கொண்டு இவர்கள் இல்ல எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்க தான் சிறுபான்மையினருக்கு ஆதரவானவர்கள் என்று வாக்கு வங்கியாக மட்டுமே அவர்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். இந்த சிறுபான்மையினருக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லும் அதே காங்கிரஸ் கட்சி
இன்றைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டி அப்லிஃப்ட்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காரு. ஏன் இது எனக்கு தெரியும்னா, நான் துணைநிலை ஆளுநராக இருந்து சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸ்கில் இந்தியா கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம். இந்தியா முழுவதும் 14.5 லட்சம் சிறுபான்மை மக்களுக்கு அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் முத்ரா வங்கி, இந்த முத்ரா வங்கியில இந்த 24 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 11% இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வளர்ச்சி திட்டங்களை முழுவதுமாக கொடுங்கள். வளர்ச்சி திட்டங்களை கொடுக்காமல் சிறுபான்மை மக்களை வாக்கு வங்கியாக மட்டுமே நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதை மாற்றப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா அலிகார் யூனிவர்சிட்டி, நீங்க பெண்களுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்லை. நாங்க பெண்கள் விசியை நாங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஹஜ் யாத்திரை, சில பேர் ஹஜ் யாத்திரைக்கு போனதுக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்து நன்றி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே ஹஜ் யாத்திரைக்கு நன்றி சொல்லக்கூடியவர் பாரத பிரதமர் அவர்கள். பெண்கள் தனியா போக முடியாது, பெண்களுக்கான விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, எல்லாத்தையும் நீக்கிட்டு இன்னைக்கு வந்து பெண்களும் போகலாம், தனித்தன்மையோட போலான்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. முத்தலாக் இன்னும் பல பேருக்கு தெரியாத ஒன்று. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் என்ற ஒரு சாதாரண பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு திருமண உதவி கூட இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் படித்துவிட்டு அவர்கள் வறுமையின் காரணமாக அவர்களுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கின்ற சூழ்நிலையை மாற்றி பெண்களுக்கான, இஸ்லாமிய பெண்களுக்கான ஷாதி திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு 51,000 ரூபாய் உதவித்தொகை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முயற்சினால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அது இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தான் சிறுபான்மையினரின் நீங்கள் வாக்கு வங்கிக்காக நீங்கள் ஏற்படுத்தப்படுகின்ற, ஏன்னா அப்படி நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து பைனான்சியல் சீலிங் கிடையாது. நீங்க வசதியானவர்களுக்கு கூட அங்க மதத்தின் அடிப்படையில் இடம் கிடைத்திடும். ஆனா வறுமையில இருக்கிற ஓபிசி, எஸ்சி, எஸ்டி சதவீதத்துக்கு கிடைக்காது. அப்ப நீங்க கிடைக்காதவர்களை நீங்க பத்தி கவலையப்படலையா நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வாக்கு வங்கிக்காக நீங்கள் சிறுபான்மையை ஆதரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதை போல தேவைப்படாத இடஒதுக்கீடு யாருக்குமே தேவைக்கு கொடுக்கும் போதுதான் அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக அவர்களே என்று நாங்கள் வந்து முன்னேறி வருகிறோம் என்று நினைக்கும் போது, இல்ல நீங்களாம் முன்னேறல, நீங்களாம் அழுத்தப்பட்டுதான் இருக்கணும், நீங்க வாக்கு வங்கியா தான் இருக்கணும், இவர்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார்கள். இந்த வாக்கு வங்கி அரசியல், போலி மதச்சார்மையினை தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எதிர்க்கிறார். கான்ஸ்டிடியூஷன் படி பேசுறாரு, உங்களை மாதிரி ஏமாற்றி பேசல. நான் என்ன கேட்கிறேன், ஏமாற்றி இல்ல நாங்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம்? இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு, எனக்கு கோபம் வந்தா நம்ம மக்களுக்கு கொடுக்குற 1 லட்சத்தை 2 லட்சமா ஆக்கிடுவேன். எப்படி? எங்க இருக்கு இதே 2500 ரூபாய்? தெலுங்கானால இதே மாதிரி 1000 ரூபாய் நம்ம போடுற மாதிரி இங்க புதுச்சேரியிலேயே நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். இங்க நாங்க முதல்ல கொடுத்துட்டோம். இவங்க 2.5 வருஷம் கழிச்சு தான் இவங்க ஆரம்பிச்சாங்க கலைஞர் உதவி திட்டம். அதுக்கும் எல்லாத்துக்கும் கலைஞர் பெயர் தான், அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகிறது. அதே மாதிரி தெலுங்கானால 2500 ரூபாய் கொடுத்தேன்னு சொன்னா இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அப்ப தெலுங்கானால ஒரு மாநிலத்துல மக்களுக்கான உதவித்தொகை 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. தெலுங்கானால ஆட்சிக்கு வந்து 7 மாசத்துக்கு மேல ஆச்சு. நீங்க எப்படி 1 லட்சம் ரூபாய் உடனே கொடுப்பீங்க? அதே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்கிறார், நாங்க 3 லட்சம் மக்களை நாங்கள் லட்சாதிபதியாக்கி கோடீஸ்வரர்கள் ஆக்குவோம்னு சொல்றாரு. இன்னைக்கு முத்ரா வங்கியில 63% உதவி பெற்றவர்கள் பெண்கள். ஆக நாம என்ன சொல்றோம்னா, திட்டங்கள் கொடுத்து வளர்ச்சியின் அடிப்படையில் அவர்களை முதலாளிகள் ஆக்கி அவர்கள் மூலம் சம்பாதித்து அவர்களை பெரியவர்களாக்குங்கள். அது நெடுங்கால வளர்ச்சி திட்டம். நீங்க இன்னைக்கு கொடுக்கறேன்னு சொல்றதெல்லாம் தற்காலிக வளர்ச்சி திட்டம். ஆக இதை நாங்கள் எதிர்க்கிறோம் பிரதமர் நேரடியா சொல்றாரு. இப்போ பிரதமருக்கு இதை சொல்லிதான் ஆகணும்னு என்ன அர்த்தம்? நீங்க எல்லாம் நல்ல பேர் வாங்கணும்ன்றக்கா? இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல இதுதான் நடவடிக்கை என்பதை அவர் வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் கொடுக்க முடிஞ்சா பாப்போம்னா தெலுங்கானா ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இப்ப தெலுங்கானால கொடுக்க முடியாத 2,400 எப்படி நீங்க 2 லட்சம் உடனே நீங்க அகில இந்தியத்துல கொடுப்பீங்க? அதுக்கு பல கோடி ரூபாய் வேணும். தெலுங்கானால அவங்க அனௌன்ஸ் பண்ண திட்டமே 5 மாநிலங்களின் பட்ஜெட் தேவைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மத்திய அரசு இவங்க காங்கிரஸ் அறிவித்திருக்கின்ற திட்டங்கள் எல்லாமே பல கோடி ரூபாய், ஏறக்குறைய 48 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வேணும்னு சொல்றாங்க. எங்க இருந்து கொண்டு வருவீங்க? அது அடிப்படையில் இருக்கா இல்லையாலாம் கிடையாது. வாக்குறுதியை நான் கொடுத்துருவேன். பிரதமர் அப்படிப்பட்ட பொய் வாக்குறுதியை கொடுக்கவில்லை என்பதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம். சிறுபான்மையினர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, அரசியல்வாதிகள் தான் பெரிதாக எடுத்தேன். கேட்கிறேன், ஏதாவது ஒரு சிறுபான்மையின மக்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா? இல்ல. ஏனென்றால் இந்த நாட்டின் வளர்ச்சி திட்டங்களில் அவர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன சொல்றார், சப்கா சாத் சப்கா விகாஸ், இன்க்ளூசிவ், எல்லாரையும் ஒன்றிணைந்த திட்டத்துல அவங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க.
அதாவது சிறுபான்மை மக்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்களினால் பலனடைந்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த இடஒதுக்கீடை பத்தி பேசும்போது அவங்க சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. நிச்சயமா நீங்க அவங்க சீரியஸா எடுத்துக்கல. சிறுபான்மையர்களை நீங்க வந்து வாக்கு வங்கிக்காக தான் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. நாங்க வளர்ச்சி திட்டங்களை அவங்க உள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றேன். இப்போ ஆனா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஊடுருவக்காரர்கள் அப்படின்னு சொன்னதாகட்டும், அப்புறம் வந்து இவங்க காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை வந்து முஸ்லீம் லீக்கோட அறிக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னதாகட்டும், இது எல்லாமே இவங்க தான் பிரிச்சாலும் சூழ்ச்சியில பயன்படுத்துறாங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் தரப்புல சொல்றாங்க. இது எப்படி? இல்ல, ஏற்கனவே கர்நாடகால அவங்க அப்படி ஒரு முயற்சி செஞ்சாங்க. சிறுபான்மையினருக்கு அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்கிருந்து எடுக்கப்படுகிறது என்றால் அது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களிடம் எடுக்கப்படுகிறது. ஸோ அந்த மக்கள் எவ்வளவு துன்பமா இருக்காங்க, அவங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை. பொருளாதார வசதி இருந்தாலும் பரவாயில்லை, மதம் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா, ஏழ்மை மக்களாக இருந்து அவர்களின் இடஒதுக்கீடு பறிக்கப்பட வேண்டுமா என்பதும் நம்ம ஏன்னா நம்ம ஒரு பகுதியே நம்ம ஏன் பார்க்குறோம்? நம்ம சிறுபான்மைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லையான்னு பார்க்குற நேரத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ளது பறி போகிறதுன்னு ஏன் நம்ம நினைக்க மாட்டேன்றோம்? இதுதான் தப்பு. ஆக அவர்கள் செய்கின்ற அந்த விளம்பரமும் அந்த பிரச்சாரமும் அது வந்து ஒரு சாரா போய்கிட்டு இருக்கு. மற்ற சாருக்கு என்ன பேசுறீங்க? இதைத்தான் நாம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஊபி இதுல வந்துட்டு பேசும்போது அங்க உள்ள தொழிலாளர்களை வந்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து விமர்சனம் செய்யறாங்க, அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி மரியாதை குறைவா நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி பிரதமர் அவர்கள் பேசியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு தென்னிந்தியாவுக்கு வந்தா ஒரு மாதிரி பேசுறாரு, வட இந்தியாவுக்கு போனா ஒரு மாதிரி பேசுறது சித்தராமையா அவர்கள் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி இல்ல அதுல தவறு என்ன இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இங்க நீங்க பானிபூரி விற்கிறதா வந்தாங்க, ஹிந்தி தெரியலன்னா இப்போ இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க, ஹிந்தி தெரிஞ்சா என்ன பெரிய வேலை கிடைச்சா, அவன் ஹிந்தி தெரிஞ்சவன் தான்டா இங்கே வந்து பானிபூரி விற்க வந்திருக்கான், அடிப்படை வேலை செய்ய வந்திருக்கான் நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்றீங்க. பெரும்பான்மையான யூபி உட்பட மற்ற மக்கள் விரும்புகின்ற பின்பற்றுகின்ற சனாதனம் போன்ற மக்களின் நம்பிக்கையை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள். ஆக வடநாட்டுக்காரன் பிரிச்சது யாரு? இன்னைக்கு எந்த எம்பி கோமூத்திர ஸ்டேட்னு யாரு பேசினா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பி தான் பேசினாரு. ஆக நீங்க தான் பிரித்து வடநாட்டுக்கார ஹிந்தி படிக்காத, ஹிந்தினா போடா அப்படிலாம் சொன்னது யாரு? அப்போ உங்க மேல துவேஷத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னொரு மாநிலத்துல சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஆக இதை நீங்க செய்யலையா அப்படின்னு அதனாலதான் உதயநிதி வெளிநாடுக்கு போயிட்டாரு, ஸ்டாலின் கொடைக்கானலுக்கு போயிட்டாரு. ஏன்? இப்ப நான் உட்பட பல மாநிலங்களுக்கு போனேன். இவங்க போனாலே தேசியத்தின் எதிர்ப்பாளர்கள் என்று தேசியத்தின் நம்பிக்கை உள்ள மற்ற மாநில மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இவங்க வந்தா ஓட்டு விழாது, அதற்காக இவங்கெல்லாம் வர வேண்டான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. தேசிய கட்சி தலைவர்கள், அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் இப்ப கேரளாவில் உள்ளவங்க டெல்லியில போய் பிரச்சாரம் பண்றாங்க, டெல்லியில் உங்க கேரளாவுக்கு பத்தி ஏன் போக முடியல இவங்களால? இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டும். ஏன்னா பிரிவினைவாதத்தை தூண்டி 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 அதில் குளிர் காய்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். உதாரணத்துக்கு என் இந்துக்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க, எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், முதலமைச்சருக்கு எப்படி நம்பிக்கை இல்லாம இருக்க முடியும்? எல்லாரோட வாக்குகள் வாங்குறோம், எல்லா மக்களுக்கும் தான் நம்ம பொதுவானவர்கள். அப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சிறுபான்மை இடஒதுக்கீடை சொல்றதுக்கு முன்னால தீபாவளிக்கே வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க, விநாயகர் சதுர்த்திக்கே வாழ்த்து சொல்ல மறுக்கிறீங்க. அப்போ நீங்க இந்துக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களா இல்லையா? நீங்க இஃப்தார் விருதுக்கு போறீங்க, கிறிஸ்துமஸ் விருதுக்கு போறீங்க, இந்து மத விழாக்களில் நீங்கள் கலந்து கொள்ள மறுக்கிறீர்கள். அப்ப பெரும்பான்மை மக்கள் சார்ந்திருந்த ஒரு மத சடங்குகளில் கலந்து கொண்டால் உங்களுக்கு இழிவு என்று ஏன் நீங்களே ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள்? இது பிரிவினைவாதமா இல்லையா? இதெல்லாம் நான் கேள்வி கேட்கலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அந்த ஜெகநாதர் கோயில் அந்த சாவி வந்துட்டு தமிழகத்துக்கு தான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் திருடன் என பிரதமர் அவர்கள் சொல்லிவிட்டாரா அப்படின்னு சொல்லி கடுமையாக நான் ரொம்ப கடுமையா ஸ்டாலினை நான் கண்டிக்கிறேன். திருடன்ற வார்த்தை யார் சொன்னா? திருடன் என்ற வார்த்தையை தமிழர்கள் மீது சுமத்தியது ஸ்டாலின் தான். இதை நான் மிக கடுமையாக நான் குற்றம் சாட்டுவேன். ஆக நீங்களே ஒரு வார்த்தையை தமிழர்கள் மீது போட்டுட்டு தமிழச்சி என்ற முறையில் நான் அதை எதிர்க்கிறேன். யாரு திருடன்னு சொன்னா? இப்ப சாவி இப்ப மாமியார் கையில சாவி இருக்கு, மருமக பவர் இல்லைன்னு சொல்றேன், மாமியார் கையில சாவி இருக்கு நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொன்னாரு? முதலமைச்சர் கிட்டே பவர் இல்ல, ஒரு அதிகாரியாக இருந்து கொண்டு இவர் அந்த சாவியை வைத்திருக்கிறார் என்று மறைமுகமாக சொல்வதற்கு அவர் அப்படி சொன்னார். ஆக தமிழ்நாட்டுல இருக்குன்னு சொன்னா தமிழர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொன்ன அர்த்தமாக நீங்கள் அதை உருவகப்படுத்தி சொல்லாத திருடன் என்ற வார்த்தையை தமிழர்கள் மீது நீங்கள் சுமத்தினீர்கள் என்றால் தமிழர்களுக்கு நீங்க தானே பெயர் சூட்டி இருக்கிறீங்க. அப்படி
இதுல நான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மேல் வன்மையாக கண்டிக்கிறேன். ஆக நாம ஒரு இடத்துல சொல்லாத வார்த்தை ஒன்ன சொன்னாருன்னு சொன்னா அதுதான் தப்பு. அவர் சொன்னதை அப்படியே திரித்து பேசுவது. அப்ப நீங்க எதை நோக்கி அரசியலை எடுத்து சென்று கொண்டிருக்கீங்க? செல்வ பிறந்தே அப்படிதான் சொல்ற, திருடன்னு சொன்னா யார் சொன்னா? அப்ப நீங்க சொல்லாத வார்த்தையை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க. தமிழர்கள் மீது இவ்வளவு அக்கறை இருக்கிற இந்த கூட்டணி சொல்றாங்கல்ல, நம்ம இலங்கையில இன்னைக்கு மறந்துடுவீங்களா எல்லாத்தையும்? இலங்கையில நம் தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள். மாநிலத்திலயும் திமுக ஆட்சி, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி. என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். ஆக தமிழர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். நம் தமிழர்கள் கொல்லப்பட்டது அது என்ன எலெக்ஷன் இஷ்யூவா? போயிடுச்சா உங்களுக்கு? அப்ப என்ன செஞ்சீங்க? 2 பேர் கையில ஆட்சி இருந்தது. இன்னைக்கு என்னன்னு கேட்கிறேன். கூட்டணி என்பது எதற்கு? தமிழர்களின் உரிமை விட்டு கொடுக்காமல் இருந்ததுக்கு. இதே ஸ்டாலின் காவிரிக்காக பாத யாத்திரை போறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க கையில இருக்கு கூட்டணி. குடுங்கியா தமிழ்நாட்டுக்கு தண்ணின்னு கொடுக்க முடியல. மேகதாதுவை கட்டிட்டு தான் நான் ஓய்வு எடுப்பேன்னு சிவகுமார் சொல்றாரு. ஏன் இங்க இருந்து ஒரு கண்டன குரல் போக மாட்டேன்னு? இதே மாதிரி இந்த சிலந்தி அலையா இருக்கட்டும், முல்லை பெரியார் அணையா இருக்கட்டும், முழுசா இடிச்சிட்டு எங்க கிட்ட கொடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு மத்திய அரசின் கட்டுப்பாடில் உள்ள ஆணையம் வந்து அதற்கு நாங்க இன்னைக்கு கூட்டம் நடத்த மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டாலின் எப்ப கடிதம் எழுதுறாரு? நான் உட்பட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களிடம் எதிர்ப்பு வந்தப்புறம் விவசாயிகள், பாமக, தமாக, எங்களை போன்றவர்கள் எல்லாத்திலிருந்து எதிர்ப்பு வந்தப்புறம் கடிதம் எழுதிட்டு இன்னைக்கு மத்திய அரசு சொல்லி இருக்கிறது தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாதுன்னு. ஏன் கேரளாவுக்கு நீங்க கடிதம் தான் எழுதுவீங்களா? நீங்க எல்லாம் கூட்டணியில இருக்கீங்கல்ல. ஒரு தொலைபேசி எடுத்து நம்மளாம் கூட்டணியில இருக்கோம். நம்மள அன்னைக்கு மரியாதைக்குரிய காமராஜரை பத்தி ஒரு பகிர்வு வாட்ஸ்அப்ல வருது. இந்த அவர் ஒரு கட்டிய இந்த மலப்புழா திட்டத்துல உள்ள அந்த அணை வந்து கேரளாவையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது, தமிழகத்தையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து கூட்டணி வைத்திருந்தாலும் அதுல தமிழர்களோட உரிமையை நீங்க விட்டு கொடுத்து கொண்டு இருப்பீர்கள். கச்சத்தீவை கொடுத்தது யாரு? இன்னைக்கு மீட்டெடுப்போன்னு சொல்றவங்களை விமர்சனம் செய்யறீங்களே, கொடுத்தது யாரு? ஏன் கொடுத்தீங்க? அப்ப தமிழர்களின் நிலம்னு நீங்க நினைக்கலையா? அப்ப உங்களுக்கு வேண்டியதன் போதெல்லாம் தமிழர்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுகிறீர்கள். ஆனா தமிழர் உரிமைக்காக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தோல்வி அடைந்த ஆட்சி என்பது என்னால் எடுத்து சொல்ல முடியும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரெச்சர் இல்லாம தோல்ல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. விடியல் எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த மாநிலத்தை ஒழுங்கா பாருங்க. அப்புறம் நாங்க இந்திய கூட்டணிய ஆட்சிக்கு வந்தா அதெல்லாம் ஒண்ணு நடக்க போறது இல்ல. 3ஆம் தேதி மிகப்பெரிய வெற்றி விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொல்கிறார். 3ஆம் தேதி கொண்டாடிட்டு போட்டோம். ஏன்னா 4ஆம் தேதி தானே உண்மையான கொண்டாட்டம் இருக்கிறது. அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்தவர்கள் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று என்னால் தெளிவாக சொல்ல முடியும். Choose who you want to be with Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Specialization programs in AI, robotics, data science, electric vehicles, GIS, remote sensing and cyber security.